அஸ்ஸலாமு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமீரா விலாக்ஸ். இன்றைக்கி நாங்கள் புது வீட்டுக்கு வந்துட்டோம். நான் புது செடி வாங்கியிருக்கேன். இது எங்கே இருக்குன்னா ரெடில்ஸ் எடப்பாளையத்தில். இன்றைக்கி லஞ்சுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணுறது பட்டர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு ஜாரில் 2 பெரிய சைஸ் வெங்காயம், 4 தக்காளி, கொத்தமல்லி சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு பேன் எடுத்துக்கோங்க. பேனு நல்லா சூடாயிட்ட பிறகு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் இந்த அளவு நான் எடுத்திருக்கேன். தேவைன்னா கம்மி அளவு கூட நீங்கள் எடுக்கலாம். நான் இவ்வளோ எடுத்திருக்கேன். பட்டர் கொஞ்சம் நல்லா சூடான பிறகு அதில் சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பட்டரோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா பெரட்டி விடுங்க. பட்டரோடு பெரட்டி விட்ட பிறகு கொஞ்சம் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சிக்கன் கொஞ்சம் வெந்திருக்கா பார்த்து அந்த அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஜார்லேயே நீங்கள் 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணி அதிலே நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி சேர்க்கக்கூடாது, நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் நான் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 கப் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். வேணும்னா ஒரு 1/2 லெமன் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன்னா இதில் கலருக்காக நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ளேவர் கூட நல்லாயிருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், காஷ்மீரி மிளகாய் தூள். அதுக்கப்புறம் 65 மசாலா கூட ஆட் பண்ணியிருக்கேன் நான். இந்த ஆச்சி 65 மசாலா இது. அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நாங்கள் பட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். இது 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போதும். அதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதில் கொஞ்சம் மூடி வச்சு நல்லா சிக்கன் நல்லா வெந்திருக்கான்னு பார்த்து அதில் கஸ்தூரி மெத்தி ஆட் பண்ணுங்கள். கஸ்தூரி மெத்தி நீங்கள் கம்மி கூட ஆட் பண்ணலாம். நான் ஒரு கப்பு ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் தேவைன்னா கம்மி கூட ஆட் பண்ணலாம், இல்லை ஜாஸ்தி கூட ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வேறு ரெசிபியோடு சந்திக்கலாம். பாய்.